ஃபுல் ஆக்ஷன் தான். நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. நாகார்ஜுன ஆமா, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு ஷோ. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. எல்லாருக்கும் வர பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அமீர் கான் லாஸ்ட் தான், கடைசியா வருவாரு. கடைசியா ஆமா, கிளைமாக்ஸ்ல வந்து வராப்ல. கிளைமேக்ஸ். லோகேஷ் கனகராஜோட அந்த படம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? ரஜினிக்கு எவ்வளோ, அதான் சொல்றாங்க, ரஜினிக்கு ஒரு 10 ஃபைட் இருந்தா தான் பயங்கரமா இருக்கணும். அந்த மாதிரி ரஜினிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். அந்த அனிருத் சாரோட மியூசிக்கோட சேர்ந்து பாக்குறது அது பிஜிஎம் தானே, சூப்பரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ரோல்ஸ்ல எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்க எல்லாமே செமையா இருந்துச்சு. ஓகே, ஸ்டண்ட் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பர் ஃபீட்பேக். அனிருத் மியூசிக் வந்தாரு. ஒரு இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கா? அனிருத் மியூசிக் வாஸ் ஸ்பீக் a little louder. Yeah, அனிருத் வாங்க. சூப்பர் படம், தலைவர் சூப்பர், எல்லாருமே சூப்பர். தலைவா சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ரோல்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா, வெரி குட், எக்ஸலண்டா இருக்கு படம். Padam, yeah, super. I came from Maharashtra to watch this Padam. From Maharashtra, I came to watch the first day show, and it meets the expectations. Thank you. அந்த ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வந்திருக்கீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அது வந்து எப்படின்னா, ரஜினியை நேரா கட்டி பிடிக்க முடியாது. ஆனா இதை பார்த்த உடனே அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து டிக்கெட்டே கிடைக்கல, வேற ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா வந்து ஒரு டிக்கெட் தான் கிடைச்சு. ஈவினிங் 7:30 மணிக்கு திரும்பியும் வர 2 டிக்கெட் வச்சிருக்கேன். உள்ள அந்த வைப் எப்படி? ஐயோ, ஒருத்தரும் ஆடுறத பார்த்து எங்களால முடியல. பசங்க தான் பாக்குறதா இல்ல அதை பாக்குறத திரையில, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜோட அந்த பேக்கேஜ் ஃபுல்ஃபில் ஆயிட்டா? அவரை பொறுத்தவரை இன்னைக்கு எங்கேஜ் மாதிரி எடுத்துனுங்க. கன்னு இது கத்தி, இதுல கத்தியா காமிச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு படத்துல கன் நிறைய வரும், இந்த வாட்டி கத்தி நிறைய காமிச்சிருக்காரு. நாகார்ஜுனா சார் இவங்களோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருக்காரு. யாரையுமே வந்து குறை வைக்கல. நாகார்ஜுனாவும் குறை வைக்கல, அமீர் கானுக்கும் குறை வைக்கல. தலைவரை பொறுத்தவரை அவன் குறைய வைக்க முடியாது, படத்துல அவரு தானே முக்கியம். அது வந்து சொல்ல முடியாது. தேங்க்யூண்ணா. Second half okay, overall ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருங்க டைம் இருக்கு, நல்லா இருக்கு. தலைவர் சூப்பரா பண்ணிருக்காரு. என்ஜாய், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா? நல்லா சந்தோஷமா அனுப்பிச்சிருக்காரு எல்லாரையும். கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட். தலைவர் இதுல வராரு விண்டேஜ் லுக்ல, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது அது வந்து எல்லா ரஜினி படத்தையும் நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறோம். ஆக்சுவலி அன்டவுட்டட்லி அந்த சிக்கிடி சாங் உள்ள வைப் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சு. இங்க இந்த ரோஹினில பாக்குறது ஒரு டிஃபரெண்ட் வைப் தான். அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா லோகேஷ் கனகராஜ்? ஓப்பனிங் ஆரம்பிச்சதோட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்டர்வல் பிளாக் வர வரைக்குமே டைம் போனதே தெரியல. அதுக்கு செகண்ட் ஹாஃப் மாசா போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மாசா இருக்கு. மோனிகா சாங் உள்ள அந்த வைப் எப்படி சார்? அந்த ஷோபின் வந்து வேற லெவலுங்க. ஆக்சுவலி எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இதுக்கு ஏ கொடுத்ததுனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆக்சுவலி கிரவுட் கம்மியா இருக்கலாம். ஓகே, பை. படம் எப்படி இருந்துச்சு? ஃபுல் வைபா? Full vibe, super padam, amazing movie. Charisma of Rajini is brilliant. Combination of all the artists was amazing. அந்த சிக்கிடி சாங் உள்ள அந்த வைப் எப்படி இருந்துச்சு? சிக்கிடா படமே வைப் தான்ப்பா. கூலி வந்து 100 பாஷைக்கு சமம், நாங்க அப்படிதான் இருந்ததா? பாஷா வேற கூலி வேற, ரெண்டும் சேர்த்தா உலகமே குசுத்திரும். ஓகே சார், தேங்க்யூ. சிக்கிடி சாங்காவே பார்க்கலாம். 2-3 வாட்டி பார்க்கலாம். ஷோ போய் தலைவரை பாத்துருக்கீங்க. ஆமா, அதான் வேற லெவல் ஃபீல். நீங்க போய் பாருங்க, என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்யூ. லோகேஷ் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. லாட் லோகேஷ் மூவி, அனிருத் பீச், ரஜினி ஃபைட் மூவி. கார்த்திக் சுப்ராஜோட ஒரு ரஜினி ஃபைட் கொண்டு வந்தார்ல, அது அப்படியே இருக்கு போறது. அவரை ரசிச்சு எடுத்திருக்காங்க. அவர் பேட்டியில இல்ல அது இல்ல, பிளாஷ்பேக்ல இருந்து ஒரு கதை கொண்டு வராங்க. அதுல ஒரு வாய்ஸே மாறி இருக்கு. இந்த தேவாவை பத்தி யாருன்னு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட அதை நீங்க சொல்லக்கூடாது ப்ரோ, அதை நீங்க பாருங்க. உண்மையிலுமே அது அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இவரை முன்னாடி யாரை வச்சாலும் அவங்களுக்கு என்னவோ அப்படிதான் இருக்கும். அந்த அளவு எல்லாருமே நல்லா இருக்கு. அதுலயும் ஒரு இது இருக்கு, பீடி பத்து அடிக்கிறது சொல்லக்கூடாது ரிவ்யூல. அதெல்லாம் அது வந்து சர்ப்ரைஸா இல்ல, தேட்டர்ல சிக்கிடு வந்து காவியம். எனக்கு பொறுத்தவரையும் அந்த அவரை எவ்வளவுலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ண வச்சிருக்காங்க. காவியமான ஒரு பாடலானா அப்படி பார்த்தேன். டான்ஸ் கூட ஆடல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் எல்லாத்தையும் ரசிச்சு எடுத்திருக்காங்க. தேங்க்யூ. வழக்கமான லோகியோட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட பழைய தலைவர் விண்டேஜை காமிச்சிருக்காங்க. 1950 மாடலு நின்று விளையாடுது. அது
சிக்கிடு அது அனிருத் வழக்கம் போல கலக்கிட்டாப்ல. அந்த 1950 மாடல்னு தலைவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ இன்னும் BMW, ஆடி, பென்ஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டி அது ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஓடும் அது. அந்த காஸ்டியூமோட வந்து அந்த தலைவர் அதே வைப்பு இப்போ எல்லா படத்துமே தலைவரோட வைப்பு அப்படியே செட் ஆயிரும். அது தலைவர் இன்னும் 50 இயர்ஸ் நம்மளால இனிமேலும் ஒர்க் பண்ணுமா என்னன்னே தெரியாது. பட் ஸ்டில் 74 அவர் இன்னும் இன்ஸ்பைரிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ப்ரௌடு. லோகேஷ் கனகரை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டார் தலைவரை. அதே மாதிரி படம் டைமிங்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ பெர்ஃபெக்ட் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம். நாகார்ஜுனா அமீர் காம்போ வேறு டிஃப்ரெண்ட். அதே மாதிரி விண்டேஜ் ரஜினி ஃப்ளாஷ்பேக் மாசாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லோகி அனிருத் காம்பினேஷன், அதே மாதிரி அனிருத்தோட பிஜிஎம் கரெக்டாக பண்ணியிருக்காப்ல. தலைவரோட ஃப்ளாஷ்பேக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் இருந்துச்சு, சூப்பர், கண்டிப்பாக ரொம்ப கிளாசிக்காக இருக்குங்க. சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு, இந்தியாவுக்கு நான் தான் சூப்பர் ஸ்டார். இல்லை, இந்தியாவுக்கு உலகத்துக்கே ஒருத்தன் சூப்பர் ஸ்டார். ரொம்ப கிளாசிக்காக இருக்கு. படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தோட வரீங்க. படம் பயங்கர இல்லைங்க, ரொம்ப கிளாசிக்காக இருக்குங்க. முந்த படமா கொஞ்சம் இது போல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கிளாசிக்காக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சம்பவம் செஞ்சுட்டாரு. ரொம்ப கிளாசிக், தரமா பண்ணிட்டாரு. ஓகே. மோனிகா சாங், ஜிகிடி சாங் வைப்ல ஜிகிரி அந்த ரெண்டு பாட்டு நல்லா இருக்கு. நல்ல செம வைப் ரெண்டுமே. படத்துல எப்படி அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப கிளாசிக்காக பண்ணியிருக்காரு. படம் கிளாசிக். தரமா இருந்தது. பிளாக் பஸ்டர் படம். 80s விண்டேஜ் தலைவர் வர சீன் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணலாம். படம் பார்த்துட்டு வந்து ஒரு சந்தோஷத்தோட வரீங்களே, அந்த ஒரு ஃபீல் ஃபுல் படமே கண்டிப்பா நல்லா இருக்கு. 100% டைஹார்ட் தலைவர் ஃபேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஜெயிலருக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததோ அதே அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுலயும் இருக்கு. லோகேஷ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா? கண்டிப்பா பண்ணிருக்காரு. வர நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய படத்தை சும்மா கேமியோக்கு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் படத்தோட உள்ள ஒரு சிங்காய் ஒரு கதை தான் இது. சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்ட் ப்ரோ, தரமா இருந்தது. படம் எப்படி இருக்கு? நான் ஃபுல் சந்தோஷத்துல வரீங்க. சந்தோஷமா தானே இருக்குது. தொண்டை கட்டிக்கிச்சு நான் கத்தி அந்த மாதிரி பயங்கர வைப்பு. சிட்டி சாங், மோனிகா சாங்லாம் எப்படி? அத பாரு, வேற லெவல் அந்த சீனு. இன்னொரு கலக்குதா போல பாட்டெல்லாம் செம்மையா. மோனிகா சாங், எல்லா சாங்கும் பிஜிஎம் எல்லாம் வேற லெவல் படம். கண்டிப்பா இது வேற லெவல் சப்ஜெக்ட். நீங்க எல்சிக்கு இல்ல, எதுவுமே இல்ல. இது தனியா தலைவருக்குன்னு உருவாக்கப்பட்ட படம். இது தேங்க்யூ. செம்ம மாசு. ஓகே, தேங்க்யூ. பார்த்தோன்னே தெரியுதுல, நான் இதுக்கு மேல சொல்லி ஒண்ணுமே இல்லை. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன். இங்க ரோஹிணிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசா நல்லா இருந்துச்சு. சிட்டுக்கு சாங், வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தாண்டியும் ஃபில்ஃபில் பண்ணிருக்காரு. அவங்க பார்ட் வாஸ் வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அண்ணா நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதான் ஃபேஸ்ல தெரியுதுங்களே, செம படம், ரொம்ப கிளாஸா இருந்தது. அதான் அனிருத் வந்து இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஃபிலிம். உண்மையாவே சூப்பர் இன்டெலிஜென்ட் ஃபிலிம் இது. சூப்பர் குட் ஃபிலிம் இது. டெஃபினட்டா எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து தாராளமா என்ஜாய் பண்ணலாம். லாங் லீவ் வருது, எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப கிளாஸா இருந்ததுங்க. தாறு மாறா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. தலைவரை பார்த்தாலே நாங்க ஃபுல்ஃபில் ஆயிரும், அது வேற விஷயம். ஆனா இவரு டபுள் தமாக்காவா உள்ள பூந்து சூப்பரா பண்ணி விட்டாங்க. எல்லாருமே அட்டகாசமா இருந்ததுங்க. எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு எந்த இடத்துலயுமே செதறல படம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் இது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரான கதை. ஒரு எப்படி சொல்றேன்னா, யூனிக்கா இருந்தது. இன்டெலிஜென்ட்டா எடுத்திருந்தாங்க. அந்த கதையை எடுத்திருந்தா ஒரு நார்மல் ஸ்டோரியா கூட எடுத்திருக்கலாம். ஆனா அதை வந்து ஒரு ஒரு நல்ல ஆங்கிள் மெஷர் பண்ணி கரெக்டா எடுத்திருக்காங்க. அது பெர்ஃபெக்டா இருந்தது. அல்டிமேட்டா இருந்ததுங்க. தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ.
ரெண்டே முடிச்சிருக்கேன். பார்த்துட்டு வந்தோம்னா ஃபுல் வைப்ல வந்திருக்கீங்க. எஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் மலேசியாவிலேருந்து படத்துக்காக FDFSக்காக வந்தேன். டிக்கெட் கிடைச்சிச்சு. படம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு ஹைப்பு, அவ்வளோ ஒரு கூட்டம். எப்போவுமே எல்லா படத்துக்கும் ஈஸியாக எனக்கு FDFS டிக்கெட் கிடைச்சிடும். இந்த வாட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆச்சு. ஆனால் மெயின் ஸ்க்ரீனில் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிச்சு. வாஸ் என்ஜாய். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லதா மேடம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்காக ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து இன்னும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. தனுஷ் சார் வந்திருந்தாங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு சி த மூவி. நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு சொல்லவே தேவையில்லை. எப்போ மாதிரி வேற லெவலில் இஸ் ஸ்டில் ப்ரூவிங். 74 வயசுல இன்னொரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாங்கனாக்கா இந்த 50வது வருஷம் இட்ஸ் நத்திங் பிக். இதுக்கு மேலே இன்னும் நிறையா பண்ணலாம் அவங்க. அதுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நாகார்ஜுனா நல்லா ஸ்வாகாக நடிச்சிருந்தாப்புல. வெரி ஸ்டைலிங். ஒரு ரொம்ப வந்து 40-50 வயசு ஆளுங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு அதோட யங்காக தான் இருந்தாப்புல. இந்த ஸ்டைலிங், அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு நல்ல ஒரு பாராட்டு. பிகாஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நாகார்ஜுனா, சௌபின் ஷாயர் சார் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மலையாளம் ஸ்டார் வந்து இங்கே வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறதுல ஒரு நல்ல அவுட்கம் வந்து இருந்துச்சு. லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பியாண்ட். ஏன்னா அவங்க வந்து மலையாள படத்தில் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ் ரோல், இந்த மாதிரி தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் அவுட்கம் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 2 வருஷமா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதை லோகேஷ் கனகராஜ் ஃபுல்ஃபில் பண்ணாரு. 100%. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமீர் கான் சார் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு ரெஸ்பெக்ட், எஸ்பெஷலி உபேந்திராவோட சீன் படத்தில் வரும். அவங்க 2 பேரும் வந்து ஒரு கை கொடுத்து அந்த ஒரு சீனுக்கு வருவாங்க. அவ்வளோ ஒரு மாஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி ஒரு மாஸ் ஒரு ஆள் கிரியேட் பண்ண முடியுமான்னு லோக்கினால தான் முடியும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த சீன் உபேந்திரா சாரோட ஒரு பெரிய ஸ்டார் 2 பேரும் நடிச்சதுல அண்ணான்னு அந்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன். அவ்வளோ ஒரு இனிமையாக லைக் அந்த 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 கெஸ்டரு, அந்த சீனு ரொம்ப நல்லா வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. மோனிகாவோட சாங்கோட வைப் அக்கா நான் டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் 3 பாடம் எல்லாத்துக்கும் டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். சேரில் நின்று ஆடிக்கிட்டு இருந்தோம். வண்டர்ஃபுல், வெரி ஸ்வீட். எனக்கு ஸ்ருதி ஹாசன் பிடிச்சது வந்து அவங்களோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். அந்த நெகட்டிவ் சீனில் இருக்கும் போது நெகட்டிவ் சீனாக்க அந்த சேட், அந்த ஆங்ஷியஸ், அந்த மாதிரி சீனு ஸ்ருதி ஹாசன் மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேஸ் கட் நிறையா இருக்குது. அண்ட் ஒரு உலக நாயகனோட டாக்டராக இருந்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு அவுட்கம் கொடுத்தது வெரி ஹாப்பி. அதில் சந்தேகமே இல்லை. நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு. ஸோ லட்டு ஸ்வீட்லாம் போனது ஸ்ருதி ஹாசனுக்கு. இட்ஸ் த ரைட் திங் டு டூ. வண்டர்ஃபுல்லாக. ஓ எஸ் அன்எக்ஸ்பெக்டட் தான். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் மாதிரி இந்த படத்தில் ட்ரெய்லர் காமிச்சதுக்கும் எல்லாரும் ஒரு கெஸ்ட்டில் வந்திருப்பாங்க. இங்கே வந்து அந்த கெஸ்ஸிங் பண்ணதுக்கும் இங்கே வந்து நம்ம ஏமாந்து போயிட்டோமேடா, இதான கெஸ்ஸா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் ஒரு புரியவாக வரல, ஒரு மைல்டாக போச்சு. ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. அது வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டா படத்தில் அவங்களோட அதுக்கு மேலே வரலனாக்கா எல்லாரும் ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் பாருங்களேன். இதில் வந்து மைல்டாக கொடுத்தனால அந்த மைல்டு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ஒரு வண்டர்ஃபுல் அவுட்கம் வந்திருக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட். கண்ணே அசக்காம அப்படியே என்னடா நெக்ஸ்ட் அடுத்து யார் என்ட்ரி கொடுக்க போறா, ஒரு கெஸ்ஸிங்களே ஓடிக்கிடுச்சு. இது அமீர் கானா, உபேந்திரா சாரா, சௌபின் திரும்ப வருவானா, நாகார்ஜுனா திரும்ப வருவாங்களா, யாரெல்லாம் வருவாங்க. ஒரு நல்ல ஒரு சீன், நல்ல ஒரு கரெக்டாக அந்த கேரக்டரை எப்படி சூஸ் பண்ணி யாரை எப்படி வச்சு கரெக்டாக அந்த அவுட்கம் கொண்டு வரணுமோ லோகேஷ் இந்த டீம் எல்லாரும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வண்டர்ஃபுல், வெரி வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ரஜினி சார் ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த ஒரு ஸ்மைலோட இருக்கேன். அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன். Yeah, I'm very happy. நான் கேரளா வந்து வந்தேன் just to watch the movie, just to get this experience with Talevar fans and all. Just I landed last night and I'm going back today just for the movie. Just for the movie. சிக்கிடி சாங் வைப் and வந்து ரஜினி சார் இன்ட்ரோ இதெல்லாம் எப்படி இருக்கு? Super intro, very nice intro. I'll definitely watch the movie again as a fan. Rajni சாரோட ஃபேன், லோகேஷ் சாரோட ஃபேன். சூப்பர், didn't disappoint. ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ட்ரெய்லர் I didn't watch any trailer. I just came for the movie. I didn't want to watch the trailer. கிளைமாக்ஸ் உபேந்திரா அப்புறம் வந்து இவங்க ஸ்ருதி ஹாசன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் Shruti